உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் 2வது இடம். இன்னைக்கு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் என்னங்க? 10வது. இவனுங்க பழம்பெருமை பேசிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சி இவனுங்க எல்லாம் ஐயா பழைய செருப்பு வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். செருப்பெல்லாம் உங்களுக்கு பீரமா இருந்தா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கங்க. சில பேருக்கு அடிக்கிறதுக்கு இந்த பழைய செருப்பு தேவைப்படும். நெல் உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் தற்போது 10வது இடத்தில் உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் 2வது இடம். இன்னைக்கு யாராவது மாணவ செல்வங்க சொல்லுங்களேன், அந்த ஜிகே படிக்கிறவங்க எல்லாம், இன்னைக்கு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் என்னங்க? 10வது இடம். 10வது. இவனுங்க பழம்பெருமை பேசிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சி இவனுங்க எல்லாம் ஐயா பழைய செருப்பு வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். செருப்பெல்லாம் உங்களுக்கு பீரமா இருந்தா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கங்க. சில பேருக்கு அடிக்கிறதுக்கு இந்த பழைய செருப்பு தேவைப்படும். வீட்டு வாசல் அதை வச்சுக்கணும். நெல் களஞ்சியம் இந்தியாவிற்கு அரிசி கொடுத்த ஒரு பகுதி. தஞ்சாவூர் டெல்டா இந்த பகுதிக்கு வந்தாவே எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறவங்க நீங்க. 2வது இடத்திலிருந்து 10வது கொண்டு வச்சதான் அவனுக்கு சாதனை 10 வருஷத்துல. அதுவும் குறிப்பாக இந்த கடந்த 5 வருஷத்துல படிப்படியா குறைச்சு 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 10வது இடத்துல வச்சிருக்காங்க. கேட்டா பழம்பெருமை பேசுவாங்க. என்னங்க ஐயா, ஒரு விவசாயி நெல் எடுத்துட்டு போனா மூட்டைக்கு 40 கூடு, மூட்டைக்கு 50 கூடு, மூட்டைக்கு 60 கூடு எடை போடுறதுக்கு. அதன் பிறகு பதப்படுத்தக்கூடிய ஆலைகள் இல்லை, வைக்கக்கூடிய இடம் இல்லை, தார்பாலின் போட்டு கவர் பண்ண முடியாது. மழை பெய்யும், அதுல தண்ணி உள்ள இறங்கும், ஈரப்பதம் உள்ள வந்துடும். மத்திய அரசு நம்ம கிட்ட வாங்குற நெல்லை பஞ்சாப், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசத்துல கொடுக்கணும். அவங்க எல்லாம் சாப்பிடணும். மத்திய அரசு சொல்லுவாங்க, அண்ணே ஈரப்பதத்தை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கங்க, நெல் உலர்த்துற மிஷின் வாங்கிக்க. மத்திய அரசு நாங்க பணம் கொடுக்குறோம், வாங்கி மிஷின் வாங்குங்க, குடோன் வாங்கி கட்டுங்க, வாங்குற அரிசி அப்படியே உள்ள போடுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா பணத்திலும் கொள்ளையடித்து 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 நீங்க கொண்டு போற மூட்டையிலையும் 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரை கொள்ளையடித்து அதை மலையில போட்டு அது ஈரத்தை உறிஞ்சிய பிறகு முதலமைச்சர் டிராமா பண்ணுவாரு, மத்திய அரசு எங்க நெல்லையே வாங்க மாட்டாங்க. நாங்களே என்ன பண்ணுவோம், பிஜேபி கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்க, நீங்க தப்பா நினைச்சுப்பீங்க, நாங்க மத்திய அரசு ஓடுவோம். ஐயா, இந்த ஒரே ஒரு தடவைங்க ஐயா, எங்களுக்காக இந்த தமிழ்நாடு விவசாய மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஈரப்பதத்தை மட்டும் எங்களுக்காக ஒரு 4% உயர்த்துங்க ஐயா. 3 ஆண்டுகள் போய் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க ஐயா. சிவராஜ் சிங் சௌகான்ட்ட 3 ஆண்டுகள் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன்.